குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. நீத்தார் பெருமையிலே வர திருக்குறள். அதாவது ஒரு முற்றத் துறந்த முனிவனுக்கு கோபம் வருமா? ஒருத்தன் கேள்வி கேட்குறான் வள்ளுவர்கிட்ட. குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. வெகுளின்னா கோவம்னு அர்த்தம். இன்றைக்கி வெகுளி திறமையாக இருக்கான்னு நம்ம சொல்கிறோம், மாற்றி கிடையாது. வெகுளின்னா கோபம். ஒரு துறவிக்கு கோபம் வருமா சார்? துறவிதான் அறம் நிறைந்தவன், அறத்தை பற்றி ரகசியங்களை எடுத்துரைத்தவன். அப்பேற்பட்ட துறவிக்கு கோபம் வருமா? இப்போ வள்ளுவர் ஞானி, அவருக்கு கோபம் வருமா? இது ஒரு மிகச்சிறந்த கேள்வி. மனிதனுக்கு இயற்கையிலேயே உயிர்குணங்கள் என்று ஒன்று உண்டு. காமமும் கோபமும். இந்த கோபமும் 90 வயசு கிழவனானாச்சும் கோபம் வரும். அதே மாதிரி 90 வயசு கிழவனானா இருந்தாலும் காமம் வரும். இது ஏன்னே தெரியாது. அது உயிரோடு கலந்த குணங்கள். இது எப்பொழுது தோன்றியதுன்னா அனாதி காலத்திலே தோன்றியதுன்ட்டான். அதெல்லாம் நீ ஆராய்ச்சி பண்ணாதே. உயிர் குணங்கள் அவை. மற்ற குணங்கள், இப்போ நம்ம பீடி குடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, இதெல்லாம் மற்ற குணங்கள் செயற்கை குணங்கள். நாம்பளாக ஏற்படுத்துது. ஒழுக்கமாக இருக்கேன், காலைல தூங்கி எந்திரிக்கிறேன், குளிக்கிறேன், இதெல்லாம் செயற்கை குணங்கள். இயற்கை குணங்கள் என்று மனிதனுக்கு உண்டு. இந்த காமமும் கோபமும் மயக்கம் 3வது குணம் சொல்வார், அதை பற்றி இப்போ வேண்டாம். இயற்கையிலே மனிதனுக்கு காமமும் கோபமும் உண்டு. அது உயிர் குணம், உயிரை ஆத்மாவை சார்ந்த குணம். அது இல்லைன்னு ஒருத்தன் சொன்னால் போய் சொல்கிறான்னு அர்த்தம். ஒன்றும் இல்லை, ஒரு 1.5 வயசு குழந்தைகிட்ட ஒரு கிளுகிழப்பையை கொடுத்து இப்படி ஆட்டினீங்கன்னா அது வாங்கி ஆட்டும், சந்தோஷப்படும். ஒரு 90 வயசு கலவன்கிட்ட ஒண்டி கிளுகிழப்பையை காது ஆட்டுங்க போடான்னு அடிச்சுப்பிடுவான். அவனுக்கு கோபம் வரும். நான் சொல்ல போகிறீங்களா? இந்த உயிர் குணங்களினால் அவன் துறவியாக இருந்தாலும் முற்றும் துறந்த முனிவனாக இருந்தாலும் அவனுக்கும் கோபம் வரும். ஆனால் அந்த கோபம் கணமேயும் காத்தல் அரிது அப்படின்பார். ஒரு செகண்டு தான் நிற்கும் கோபம் துறவிக்கு, முற்றும் துறந்தவைக்கு. ஆனால் அவன் சொன்னால் சொன்னது பழித்துவிடும். புரியுங்களா? அதுதான் ஒரு உண்மையான துறவி. குணம் என்னும் குன்றேறி நின்றால்னா போய் மலையில் ஏறி நின்றுக்கிட்டு கோவப்பட்டு சாக விடுவாரா? அப்படி தான் நினைக்கிறேன். குணம் என்னும் குன்றுங்கள போட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். குணம் என்னும் குன்றேறி அப்படின்னா மலையை பார்த்தா மிக பிரம்மாண்டமாக இருக்கும் தெரியுமா? ரசிக்கிறது மாதிரி இருக்கும். எவ்வளோ அகலம் இருக்கும், எவ்வளோ நீளம் இருக்கும், ரசிப்புத்தன்மை வரும். அப்பேற்பட்ட மலையை போல குணம் படைத்தவன், அறம் படைத்தவன், அறத்தை பற்றி கூறியவன், உனக்கும் கோபம் வரும். கோபம் வந்தால் ஒரு நிமிஷம் கூட, ஒரு கணம் கூட உனக்கு நிற்காது. அந்த கோபத்தை நம்மளாலே தாங்க முடியாது, சவித்து விடுவான். அதுதான்